எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலேயே எத்தனையோ கண்டுபிடிப்புகள் அன்றாடம் வந்து கொண்டிருக்கின்றன. இதுக்குன்னே தனி டிவி சேனல் கூட இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டுபிடிப்புகள் வருது அப்படிங்கிறது கூட அதில் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார்கள். நீங்கள் இதுக்குன்னு சில மேகசின்ஸ் கூட இருக்குது. நியூஸ் பேப்பர்லேயும் அப்பப்போ ஏதாவது வேறு நியூஸ் இல்லைன்னா இதையும் போட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் என்ன வருகின்றன, வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்கின்றன, கேட்ஜெட் பெரிய பெரிய இயந்திரங்கள் இருக்கின்றன, கை அளவிலே வைத்து கொண்டு உபயோகிக்கக்கூடிய கருவிகள், அதெல்லாம் தான் கேட்ஜெட் அப்படின்னு பேர். டிவைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கும், வீடியோ பார்க்கக்கூடிய சாதனங்கள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் டேபிளில் இருக்கும், டேபிள் டாப்புமா இல்லைன்னா வேறு ஒரு பேர் வச்சுருப்பான். கையடக்கமாக நீங்கள் என்ன வச்சுருந்தீங்களோ அதுக்கு பேர் கேட்ஜெட் அப்படின்னு ஒரு பேர். இதெல்லாமே முன்னாடி தெரியாது நமக்கு. ஏன்னா நமக்கு ஆங்கில மொழி அறிவு அந்த அளவுக்கு இப்போ என்னை போன்றவர்களுக்கு தெரியாது என்றே வைத்துக்கொள்ளலாம். அப்போது உலகத்தில் பல டிவைசஸ், மெஷின்ஸ், கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே நமக்கு பயன்பாட்டிலே உள்ளது. சில அதை நாம் மிஸ்யூஸ் பண்ணுறதும் ஒரு வழக்கமாகத்தான் வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தாலுமே ஒரு நிறுவனம் என்ன செஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பல ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூப்பிட்டு உலகத்திலேயே அதிகமாக உபயோகப்படக்கூடிய கருவிகள் என்னென்ன கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் எது முதன்மையானதுன்னு ஆர்டர் பண்ணி ஒரு 5-6 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு விஷயமும் ஒரு நாள் செய்தியாக வந்தது. அதில் ஆர்டர் படி நான் சொல்லலை, ஏன்னா அதில் ஒரு 4 மட்டும் நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுங்களேன். அதில் ஆர்டர் படி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க முதன்மையாக இருப்பது ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செல்ஃபோனை தான் சொல்கிறான். செல்ஃபோனு தான் உலகத்திலேயே கண்டுபிடிப்புலேயே பலராலும் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த ஆர்டரில் பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ செல்ஃபோன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன், அவங்க செல்ஃபோன்னு கொடுத்துட்டாங்க. இது ஸ்மார்ட் ஃபோன் தான் பல வகையிலையும் பயன்படக்கூடியது என்று சொல்லணும். ஏன்னா செல்ஃபோன்னா நாம் கைபேசி, நாம் வீட்டிலேயே லேண்ட்லைன் ஒரு காலத்தில் இருக்கும், அதை நம்ம பேசுவோம். நம்ம போய் இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் ட்ரங்க் கால் போட்டு தான் பேசுகிறாப்புல இருந்தது. அதுக்கு தனியாக ஒரு ஆப்ரேட்டர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இன்னும் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். அவங்க கனெக்ஷன் கொடுப்பாங்க. வேறு யாரும் பேசி கொண்டு இருந்தாலும் நீங்கள் பேச முடியாது. இத்தனை சேனல் தான், இத்தனை பாதை தான் இருக்கும் இன்னொருத்தங்களோட பேசுகிறதுக்கு, இன்னொரு ஊருக்கு அப்படின்றது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வந்து விட்டது. வெளிநாட்டுக்கு பேசணும்னா அரை நாள் கூட நீங்கள் உட்காந்துருக்கணும். சில நேரத்தில் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட மேலேயே ஆகும்னு வச்சுங்களேன். இப்போல்லாம் மாறி போச்சு. சர்வசாதாரணமாக அங்கங்கே டவர்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி மேலே சேட்டலைட்லாம் நம்ம நிலா எப்படி சுற்றி வருதோ அந்த மாதிரி நாம் இயந்திர நிலாக்களும் சுற்றி வருகின்றன. அதன் வழியாக நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்ஃபோன் உபயோகம் வந்தது. அது செல்லுலார் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செல்ஃபோன்னு ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். அந்த செல்ஃபோன் கருவி தான் இன்றைக்கி முதன்மையாக இருக்கின்றது. ஸ்மார்ட் ஃபோனாக போனோன்னா கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்கோ அது பூரா அதில் இருக்குது. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரியாதவங்களும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதை செல்ஃபோனாக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நாம் பேசக்கூடிய அத்தனை ஊடகம் என்னென்ன இருக்கோ அது பூரா அதில் நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ பார்க்குறது எல்லாமே, பெரிய டிவி ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் கையடக்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது மாதிரி ஒரு ஸ்க்ரீனை வச்சு அதில் பட்டன்ஸ்லாம் வச்சு அதுக்குள்ளே கொண்டாந்து கையில் கொடுத்துட்டாங்க. இதில் பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த iOSங்கிறது கொஞ்சம் உயர்ந்ததாக சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படிங்கிறத நாமலாம் உபயோகிக்கிறோம். விண்டோஸ் ஃபோன் இருக்குது. இந்த மாதிரி இதில் ஆண்ட்ராய்டிலே 1 2 3 4 14 15 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அது லேட்டஸ்ட்டாக வர புதுசாக வந்து கொண்டே இருக்கின்றன. அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கான். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு செல்ஃபோனு வெளியிட்டு தான் இருக்கான். ஒரு 80,000ங்கிறான், 1,4 லட்சங்கிறான், 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம், இப்படி போயிட்டே இருக்குது செல்ஃபோனு. நாம் எது சீப்பாக இருக்கோ பேசுகிறது தான் நம்ம பெரும்பாலும் உபயோகிக்கிறோம். அதிலே ஒரு கேமரா வச்சு வந்துடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி, அது முக்கியமாக உபயோகமான பொருள்களில் கண்டுபிடிப்பில் முதன்மையாக அப்படின்னு பார்த்தா ஒரு 4-5 இது 2ஆம் இடத்திலே இருக்கிறது. தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு அடுத்ததாக சொல்கிறாங்க.
டிவி வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் நம்ம நாட்டுக்கு வந்தது. அதில் பலவிதமான கருவிகள் வந்து விட்டன. முன்னாடினா சிஆர்டின்னு சொல்லிட்டு பெரிய பல்பு மாதிரி இருக்கும், அது பின்பக்கம் வந்து நீட்டிகிட்டு இருக்கும், ஒரு மாதிரி சிஆர்டின்னு சொல்லுவாங்க, கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு பேர் அதுக்கு. அதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் எல்லாருமே. டயனரா, சாலிடார், ஜெனித்து இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிபிஎல் வந்தது, சோனி, தாம்சன், இதிலே அதே சிஆர்டிலே வந்துச்சு. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய குண்டு மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ ஸ்லேட்டு மாதிரி வந்துருச்சு. கையில் ஒரு ஸ்லேட்டு மாதிரி நீங்கள் டிஜிட்டல் எல்சிடி அப்படின்லாம் வந்துருச்சு, லிக்விட் கிறிஸ்டல் டயோடில் போட்டு வருது. அதுக்கப்புறம் எல்இடி பேக்லைட் போட்டு, அதுவும் எல்சிடி தான், ஆனால் எல்இடின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த எல்இடிலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் 40 இன்ச் இருக்குது, 66 இன்ச் இருக்குது, எத்தனையோ இன்ச்சு வீடு ஒரு சோறு பூரா நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்துருச்சு இன்றைக்கி டிவி. அதில் நாங்கள் பெரிய தேட்டரில் பார்க்குற பெரிய அந்த 70mm மாதிரி நம்ம வீட்டிலே உட்காந்து பார்க்குறோம். அதுக்குள்ளே கருவிகளும் சேர்த்து அதுக்குள்ளேயே வச்சு கொடுத்துட்டான். நீங்கள் ரிமோட்டை கொடுத்துட்டு பக்கத்து வீட்டிலேருந்து கூட நீங்கள் ஆன் பண்ணி கொடுக்கலாம் ஒருத்தருக்கு. அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு. அதனால் அது 2ஆம் இடத்தை கண்டுபிடிப்புகளே வந்திருக்கிறது. இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு 20வது செஞ்சுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக வரலாற்றில் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். அதில் வரிசையில் 20ஆம் நூற்றாண்டில் தான் அதிகமான கண்டுபிடிப்புகள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கு 19ஆம் நூற்றாண்டு வரை என்ன கண்டுபிடித்தார்களோ அதை விட கூடுதலாக இந்த 100 ஆண்டுகளிலே கண்டுபிடிப்புகள் அதிகமாக வந்து உள்ளன அப்படிங்கிறது அந்த ஆய்வு கட்டுரை தெரிவிக்கிறது. அப்படின்னா பாருங்கள், ஒரு 100 வருஷத்தில் இவ்வளோ டெவலப்மெண்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் மூலியமாக வேறு பல துறைகளிலுமே இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா விஞ்ஞானத்துறை மட்டுமல்ல, சமூகத்துறையிலும், அரசியல் துறையிலும், போக்குவரத்து துறையில், வரலாற்று துறையில், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளிலுமே, பல்வேறு துறைகளிலுமே பல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. அனைத்து கண்டுபிடிப்புகளிலும் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு இதுவரை என்று நாம் கண்டுபிடிச்சதில் முதன்மையானது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதில் அடுத்தபடியாக இன்னும் வந்து செகண்ட் லெவலில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மின்சாரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மின்சாரம் வந்து இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா மின்சாரம் வந்து மிகச்சிறந்த கருவிகளை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருப்பது மின்சாரம் தான். அதுதான் செகண்டில் இருக்குது அந்த கண்டுபிடிப்பு ரேங்கிங்கில். எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே எலக்ட்ரிசிட்டிலேருந்து வந்தது தான் எலக்ட்ரானிக்ஸு, அதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 2ஆம் இடத்திலே வைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் மின்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட்டரும் இருக்கும், கூலரும் இருக்கும், ஒரே மின்சாரம் தான். அப்போ எரியூட்டவும் செய்யும், குளிரூட்டவும் செய்யும், இது ரெண்டுமே செய்கிறது. இது இப்போ மின்சாரம் காற்றை வீட்டுக்குள்ளேயும் அனுப்போம், அதே காற்றை வெளியிலையும் அனுப்போம். இந்த மாதிரி ஒரு கருவியை வந்து மின்சாரம் இயக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு கண்டுபிடிப்பு மின்சாரம் தான் சொல்லணும். மின்சாரம் ஒலியாகவும் இருக்கும், ஒளியாகவும் இருக்கும். மின்சாரம் வரும்னா உலகில் எந்த ஒரு வடிவையும் எடுக்க முடியும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. நீங்கள் மின்சாரம் நினச்சிதுன்னா ஒளியாக வந்துச்சுன்னா எந்த உருவத்தை வேணாலும் உங்களுக்கு கொடுக்குது. 2Dலேயும் இருக்குது, ஒரு ஜஸ்ட்டு டெப்த்து கொடுத்து 3D மாதிரி உங்களை ஏமாற்றக்கூடிய அனிமேஷன் டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. அதெல்லாம் மின்சாரம் தான் ஒர்க் பண்ணுதுங்க எல்லாமே. அது 0101 பைனரி ஆக்ஷனில் வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் அந்த மாதிரி வரிசையில் அந்த மின்சாரத்துக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சக்கரம். இந்த சக்கரம் தான் மின்சாரத்துக்கு அடுத்த நிலையிலே நமக்கு பயன்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது. இந்த இயந்திரங்கள், சாதனங்கள், இதனுடைய வேகத்தை எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு எத்தனையோ இயந்திரங்கள் இருக்குது, எத்தனையோ டிவைசஸ் இருக்குது. அதெல்லாம் நாம் வேகமாக செயல்படணும், அதிக விசையுடன் செயல்படணும்னா அங்கே சக்கரம் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ஒரு வீல் இருக்கணும், ஏதோ ஒரு பல் சக்கரம் இருக்கணும், சாதாரண வீல் இருக்கணும், ஒரு பெல்ட்டு போட்டு ஓட்டுறாப்புல காடி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். சைக்கிளோ, காரோ, விமானமோ, கைக்கடியாரமோ எதை எடுத்தீங்கனாலும் ஒரு சக்கரம் இல்லாமல் வாழ்க்கையில் கண்டுபிடிப்பு மிக உயர்ந்த நிலையிலே இருக்கிறது என்று தான் சொல்கிறோம். இப்போ நாமெல்லாம் மிருகங்களைப் போல் ஒரு காலத்தில் கால்நடையாகத்தான் இருந்தோம். இந்த சக்கரம்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நடப்பதை விட வேகமாக நாம் செல்ல விசையுடன் கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சாங்கன்னா அது சக்கரம் தான் சொல்லணும். அந்த சக்கரம் இல்லைன்னா இன்றைக்கி உலகத்தில் பல விஷயங்கள் ஸ்தம்பித்து போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். மின்சாரத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவன் ஆர்டரில் கொடுத்துருக்கான். இன்னும் சொல்லப்போனால் சக்கரம் தான் முதன்மையானது என்று கூட நாம் சொல்லலாம். அந்த சக்கரம் தான் மின்சாரத்துக்கான அந்த டர்பைன் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே ஸ்டூடெண்ட் கொண்டு இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இது ரெண்டுமே காம்படிட்டிவில் இது ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறது அவங்கவுங்க தீர்மானம் பண்ணிக்கலான்னு வச்சுங்களேன். ஆக சக்கரங்கள் ஏற்றுக்கிறதுக்கும் இதுக்கும் பயன்படுத்தும் போது சக்கரத்துக்கு அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது 3வது இடம் அப்படின்னு 4வது இடம் அப்படின்னு சொன்னால் குண்டூசியை சொல்கிறான்.
அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அதுக்கு விவரம் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த குண்டூசி என்னைக்கு கண்டுபிடித்தார்களோ அதனுடைய பயன்பாடு மாறாமல் இன்று வரை அப்படியே நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறான். அந்த குண்டூசி அன்னைக்கு என்ன பயன்பாட்டில் இருந்தால் இன்றைக்கும் அதே ஷேப்பில் அப்படியே பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. மாறாத ஒரு ஒரு டிவைஸ் அதுதான், ஒரு கருவி அதுதான். அதனால் குண்டூசியை முதலிடத்திலே வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கும்போது எல்லாத்துலேயும் முதன்மையாக ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு பார்த்தா மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது எல்லாத்துலேயும். கண்டுபிடிப்புலேயே மனிதன் கண்டுபிடிப்பு அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கும்போது முதன்மையாக இருப்பது மொழி. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நானே ஒரு மொழி தெரிஞ்சதுனால, உங்களுக்கு அதே மொழி தெரிஞ்சதுனால நான் இத்தனை வரிசைப்படுத்தி சொன்னதெல்லாமும் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அதில் பிழை இருந்தாலும் பரவாயில்லை, சரி இந்த ஆள் தான் டெய்லி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த மாதிரி மொழி கலை இலக்கியம் என்று வகைப்படுத்தினாலும் ஒரு விஞ்ஞானம் தாங்க, அது அறிவியல் தான். மொழி ஒரு விஞ்ஞானம் என்று தான் சொல்ல வேண்டும். மொழி தான் மனிதனையும் விலங்கையுமே வேறுபடுத்துகிறது. மொழி இல்லாவிட்டால் மனிதன் விலங்கிலிருந்து தன்னை உயர்த்தி கொண்டிருக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் ஆணித்தரமாக அந்த காலத்திலேருந்தே நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். மொழி இருக்கிற தைரியத்தில் தான் மனிதன் பல விஷயங்களை எழுதி கொண்டே வருகிறான் அடுத்தவங்களுக்காக. தனக்கு தெரிந்ததெல்லாம் மற்றவர்கள் வாயாலையும் சொல்கிறான், எழுதி கொண்டும் இருக்கிறான். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே முதல்ல செடிக்கும் கொடிக்கும் ஓர் அறிவு அப்படின்னு சொல்லுகிறான். சங்குக்கும் நண்டுக்கும் 2 அறிவு, நத்தைக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குக்கும் பறவைகளுக்கும் 5 அறிவு, மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவுன்னு இவனே எழுதிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு மொழி தெரிஞ்சதுனால, கேட்குறவங்க பூரா மனிதனாக இருக்கிறதுனால மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவுன்னு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு விலங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுமா, பறவையெல்லாம் அக்செப்ட் பண்ணுமாங்கிறது கண்டிப்பாக கஷ்டம்தான். அதுங்களுக்கு மொழி தெரிஞ்சதோ தெரியலையா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அத்தனை ஜனத்தொகையை பார்த்திங்கன்னா நாம் கூட இருக்கிறது மாதிரி இருக்கும். உலகில் இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், புழி, பூச்சிகள் பார்த்திங்கன்னா பல மடங்கு, பல லட்சம் மடங்கு அதிகமாக இருக்கின்றன. ஆனால் மனிதனுக்கு இந்த மொழி தெரிஞ்சதுனால தனித்துவமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத, பலரும் கூட்டாக இணைந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறத இந்த சிக்னல் வச்சு தான் அந்த மந்தையாக இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்குது. நாம் பேசிய கூட்டத்தை சேர்க்கலாம். இன்றைக்கி அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். பல பேரும் பேசிய கூட்டத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மனிதன் மட்டும்தான் இதை சொல்லி கொண்டு இருக்கிறான். இன்னும் ஒரு நாய் கூட ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நம்ம ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் மனிதன் கையில் மொழி இருக்கிறது. மொழி இருக்கிறதால் யார் யாருக்கு எத்தனை அறிவு என்று கூறி அவருக்கும் அத்தனை அந்த ஜீவராசிகளுக்குமே பெயரும் வைக்கிறான். இந்த மாதிரியாக மொழியை வைத்து கொண்டு அறவழியில் நடக்கிறானா அப்படின்னு பார்க்கும்போது தான் சற்று வேதனையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மொழியை ஏண்டா கண்டுபிடிச்சாங்கிறது மாதிரி தோன்றக்கூடிய காலமும் சில நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஏன்னா சில குற்றங்கள்லாம் ரகசியமாகவே போய்விடும். ஒரு காலத்தில் மொழி இல்லைன்னு வச்சிங்களேன், குற்றம் அவனோட போயிடும். இன்றைக்கு குற்றத்தை பலருக்கும் செய்ய தூண்டி விடுகிறான், பலருக்கும் சொல்லி தருகிறான். இதற்கும் மொழி பயன்படுகிறது. அப்போ தான் அப்பப்போ ஞானிகள்லாம் வர்றாங்க, அடா பாவிங்களா இந்த மாதிரிலாம் இருக்காதீங்கப்பா, மொழியை வச்சு இந்த மாதிரி உலகத்தையே கெடுக்காதீங்க, நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லதையும் செய்யுங்க அப்படிங்கும்போது தான் பல தத்துவங்களே நமக்கு மொழி வழியே, எந்த மொழியை மனிதன் பேசுகிறானோ அந்த வட்டார மொழியிலேயே பல தத்துவங்களை அளித்து நமக்கு வாழ்வியலை அளித்துள்ளார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதன் பல விதங்களையும் குற்றங்களை செய்துவிட்டு தான் செய்வது நியாயம் அப்படின்னு நியாயப்படுத்தக்கூடிய அளவிலே இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று தான் சொல்லணும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யானைகள் கூட்டம் எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். அது வலசை போகும் பகுதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பேப்பரில் கூட வரும் பார்த்தீங்கன்னா. ஒன்றும் கிடையாது, வனப்பகுதியில் யானைக்கான வாக்கிங் ஸ்லாட் அவ்வளோதான். இப்போ மனுஷன் இத்தனோடு இருக்கான், இவனுக்கே வாக்கிங் ஸ்லாட் போட்டு ஒரு பார்க்கில் நடந்துக்கிட்டு இருக்கான். மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த யானை எவ்வளோ பெருசு இருக்குது, அதுக்கு வாக்கிங் ஸ்லாட் வேணும். ஏன் அதுக்கு வாக்கிங் ஸ்லாட் வேணும், ஏன் நடந்து போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யானை எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோதுக்கு அது சாப்பிடணும். சாப்பிடும்போது அது ஒரு இடத்துல இருக்க முடியாது,
அது தன் உணவை தேடி செல்லும். ஒரு நாளைக்கு அது வயிறார சாப்பிடணும்னா 16 மைல்கள் போகணுங்கிறான். கிலோமீட்டரில் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது 16 மைல்கள். 1.6 தான் ஒரு கிலோமீட்டருங்கிறது. அந்த மாதிரி 16 மைல் நடக்குமா அத்தனை யானை கூட்டமும். போகிற போக்கில் என்ன பண்ணும், உயரமான அந்த செடி கொடிகள் என்னென்ன மரங்கள் இருக்கின்றனோ அதில் உச்சாணியில் இருக்கக்கூடியது கூட அது வளைச்சி துதிக்கையால் கீழே ஒடிச்சு எடுத்து போட்டு அது சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். சாப்பிடும்னா முழுக்க முழுக்க சாப்பிடாது, கொஞ்சமாக சாப்பிடும், போட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி போட்டுட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி என்னென்ன மிருகங்கள் உயரமான செடி கொடிகள்லேருந்து என்னென்ன எடுக்க முடியாதோ அந்த மாதிரி இலைத்தழைகளை சாப்பிடக்கூடிய உயரம் குறைவான மிருகங்கள்லாம் பின்னாடியே வந்து அது ஒடிச்சு போட்ட அந்த கிளைகள்லேருந்து இருக்கக்கூடிய ஆகாரங்களை அது சாப்பிட்டு கொண்டே வளர்ந்து வருகின்றன. அப்போ யானை 16 கிலோமீட்டர் போனது தனக்கு மட்டும் இல்லை, இன்னொரு விலங்குக்கும் அது உணவிடுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நடக்குது. இப்போ அது யானையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாப்பிட்டுச்சுன்னா அது முழுக்க ஜீரணமாகாது. ஏன்னு கேட்டால் நமக்கு உடம்புல புறத்தில் வேர்க்குதில்ல, யானைக்கு வயிற்றுக்குள்ளே குடலில் தான் வியர்க்கும். அந்த வியர்வை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா அது சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை முழுக்க செரிக்க விடாது. அதனால் ஒரு அரையங்குரியமாக செரித்து அது மலமாக வெளியில் வந்துடும். அந்த யானை லத்தியில் வந்தும் வெளியில் விழுந்துடும். அந்த மாதிரி விழுந்ததில் எவ்வளவு உணவுப் பொருள்கள் இருக்குல்ல, பல ஜீவராசிகள் அந்த யானையினுடைய லத்தியிலேருந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது தான் வனவிலங்கு சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்வர்கள் எழுதுகிறார்கள். அந்த மாதிரி யானை பல வகைகளையும் பயன்படுகிறது. அதனுடைய உடல்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தோடு வரக்கூடிய அந்த மலத்தை பல குருவிகள் சின்ன சின்ன விலங்குகள்லாம் கூட அதில் அமர்ந்து குளிர்காலத்தில் அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றன அப்படின்னு தான் சொல்லுகிறாங்க. அந்த மாதிரி இந்த யானை பலருக்கும் பயன்படுகிறது. அது போகிற பாதையிலே மனுஷன்தான் வீடு கட்டி வச்சுருக்கான். அது போகிற பாதையில் மனுஷன் வீடு கட்டிக்கிட்டு அதை கிராமமாக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் பேப்பர் எடுத்தால் கூட யானைகள் கிராமத்தில் பூந்து அட்டகாசம் அப்படின்னு எழுதுகிறான். இவனுக்கு மொழி தெரிஞ்சதுனால. ஆக்சுவலாக அந்த யானை போகிற பாதை இந்த மனிதனுக்கு சொந்தமா யானைக்கு சொந்தமா அப்படின்னு பார்த்தா இயற்கை யானைக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த வனம். ஆனால் மனிதன் தான் வேறு இடத்துல கூட வாழலாம். ஆனால் அந்த மாதிரி பிரதேசத்தில் போய் வீட்டை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு யானையின் அட்டகாசம், ஆக்சுவலாக மனிதன் தான் அட்டகாசம் செய்கிறான். இதை எப்படி எழுதுகிறான் பாருங்கள். மொழியை எழுதும்போது தனக்கு தன் சுயநலத்திற்கு தன்னுடைய மனித இனத்திற்கானதுன்னு அத்தனை பேரையும் வரைய கூட்டு சேர்க்குறான். இதுக்காக அரசாங்கமே அங்கே போய் நடவடிக்கை எடுக்குது. இந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக, அந்த விலங்குகளை துரத்துவதற்காக, இன்னும் சொல்லப்போனால் அழிப்பதற்காக அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி மனிதர்கள் மொழியை தவறான வழியிலே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதுதான் முதன்மையானது அப்படின்னு மனிதனே சொல்லிக் கொள்கிறான். இது போன்ற நிலைமை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நண்பன் ஒரு கிரகப்பிரவேசம் நடந்ததுன்னு வச்சிங்களேன். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு என்னால் போக முடியல. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து வீட்டில் போய் பார்க்கும்போது ஒரு தனியான வீடு, அது ஒரு ஊரில் இல்லை எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் அவர் வீடு தனியாக இருக்கணும். இடையில ஒரு 200 மீட்டருக்காவது கேப் இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு 2-3 வீடு தான் இருக்குங்க அந்த இடத்துல கட்டியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ ஆமாம் எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குப்பா, நல்லா காற்றோட்டமாக இருக்குது, நிசப்தமாகவும் இருக்குது, கசமசா விவகாரம்லாம் இங்கே இல்லை, எக்ஸ்டர்னல் தொல்லையே இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ பாம்பு தான் வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ நான் கூட சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னேன், பாம்பு இருக்கிற இடத்துல தான் நீ வந்து வீடை கட்டியிருக்கப்பா, அதனால தான் அது வழக்கமாக இந்த இடத்துல புத்துக்கு வந்திருக்கோம், நீ கொஞ்சம் பெரிய புத்தாக கட்டி வச்சுருக்க போல இருக்க, அதுக்காக தான் அந்த பாம்பெல்லாம் அங்கே வந்து கொண்டு இருக்கிறது, உனக்கு நன்றி சொல்ல தான் வருது, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற அப்படின்னு. அடிக்கடி அதை நீ விரட்டிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் வரதை குறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கான ஒரு தீர்வையும் சொல்லிட்டு வர்றது மாதிரி சொல்லிட்டு, அது மாதிரி மனிதன் தனக்கு பிற விலங்குகள் பிற தாவரங்கள் தனக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் நினைக்கிறான். இதில் தான் மட்டுமல்ல பல பேரையும் அதுக்கு கூட்டணியாக வளைத்து போட்டு கொள்ளுகிறான். அதற்காகவும் இந்த மொழி பயன்படுகிறது என்று தான் நாம் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயந்தான் அது. ஒரு பணக்காரன் இறந்து போயிட்டான், அன்றைக்கி ஒரே மழை, அவனுக்கு 2 மனைவிகள். அந்த 2 மனைவியுமே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி அழுகிறாங்கன்னா, நீ செத்து போனது பிடிக்காமல் இந்த வானமே அழுகிறது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இவன் செத்து போனது பிடிக்க வானமே அழுகிறது அப்படி. ஏன்னா இது மொழி தெரிஞ்சதுனால இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை என்ன செய்கிறான், இந்த கொடுமைக்காரன் செத்த அன்னைக்கு தான் ஏன் மழையாக வந்திருக்கு, இவ்வளோ நாள் பெய்யலைங்கிறான். இப்போ மொழி எப்படி பயன்படுகிறது பாருங்கள்.
மொழியை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நாம் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையை. ஒரு கருவியை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியாக பயன்படுத்தாத போது நானுங்கட்டு இந்த உலகத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருவி தான் மொழி அப்படிங்கிற காலம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. மிகவும் தொன்மையான மொழிகள் அப்படின்னு சொன்னால் பல மொழிகள் இருக்கின்றன. பல ஆண்டுகள் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் அப்படிங்கும்போது ஒரு 6 மொழியை சொல்லுகிறார்கள். அதில் கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ் இப்படின்னு தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிகளில் நாம் பார்த்தோம்னா பல மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகளை நீண்ட காலமாக அழியாமல் இருக்கிறது இந்த 6 அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அழியாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பல இயற்கை ஜீவராசிகளை இவை அழித்து கொண்டு தான் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி வர வர நாளுக்கு நாள் மாசு அப்படிங்கிற பேரில் பல ஜீவராசிகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர்களுடைய கண்டுபிடிப்பினால, இந்த மொழி வந்ததுனால மற்றவங்களுக்கும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணி நீங்களும் உபயோகிங்க, நீங்களும் இப்படியே இருங்க, நானும் இந்த உலகத்தை கெடுக்கிறேன், நீனும் கெடுத்து கொண்டிரு அப்படிங்கிற காலம் வரும்போது தான் பல ஞானிகள் தோன்றுகிறார்கள். நீங்கள் நடக்கிறதெல்லாம் தப்புப்பா, இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, நீ மட்டும் செய்யலை, அடுத்தவங்களுக்கும் இந்த மொழி வழியாகவே சொல்லி கொடுக்குறாய், அதிலிருந்து நீ வெளியேறு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இப்போ தத்துவார்த்த சூத்திரம் அப்படின்னு உமாசாமி ஒரு அருமையான ஒரு சூத்திரத்தை நமக்கு அளித்திருக்கிறார். அதில் கூட அத்தியாயம் 6 ஜீவாத்தியாயம்னு நினைக்கிறேன். அதில் 217வது ஸ்லோகத்தில் சொல்லுவார், கிருத காரித அனுமதன்னு எழுதியிருப்பார். ஆனால் அனுமோத அப்படின்னு தான் சொல்லுவார். கிருதம் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு தப்பான விஷயத்தை நம்மளே செய்கிறது. மொத்தம் 108 வழிகளில் நமக்கு கர்மங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதில் கிருதம், காரிதம், அனுமோதம் அப்படின்னு சொல்லுவார். என்னென்னா தானே அந்த காரியத்தை செய்தால் கிருத, அதே பிறரை கொண்டு செய்வித்தல் காரிதம். அனுமோதம் அப்படின்னா பிறர் செய்வதற்கு துணை புரிவது, ஆமோதிப்பது அப்படின்னு தான் சொல்கிறார். அப்படின்னா என்ன? இந்த பிறரை கொண்டு செய்வதும் பிறரை செய்வதற்கு துணை புரிவதும் ஆமோதிப்பதும் மொழி இருந்தால் தான் முடியும். இந்த மொழியை எப்படி தவறாக பயன்படுத்துகிறப்போ ஒரே விஷயம் மறுபடியும் 2ஆக பிரியுது, அதுக்கு மொழி தான் பயன்படுகிறது. மற்றவர்களையும் தூண்டி விடுகிறான். அவன் தானாகவே முன்னாடியே செய்தால் அதற்கு இவன் ஆமோதிக்கிறான். இந்த 2 பாவங்களுக்குமே மொழி துணை போகிறது. அப்போ மொழியை பாவம் செய்வதற்கும் மனிதன் அதிகமாக பயன்படுத்துகிறான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ மொழி ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான். ஆனால் தவறான முறையிலே மனிதன் அதை உபயோகப்படுத்துகிறான் என்று தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் உள்ளே வரக்கூடிய தீய உணர்வுகள். இந்த கஷாயம் என்று சொல்லக்கூடிய காமக்ரோத மோக லோபம், இந்த 4ம் தீய உணர்வுகளாக இவனுக்கு வந்ததுன்னா அந்த மொழி வழியாக மற்றவங்களுக்கும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறான், இன்னொருத்தங்களுக்கும் அதை கடத்துகிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அது எண்ணமாக வருகிறது. எண்ணங்கள் சொல்லாக வெளியேறுகின்றன. அதை செயலும் செய்து காட்டுகிறான். அந்த சொல்லாக வருதலை எப்படின்னு டைரக்ட் பண்ணுறான், அவனும் செய்கிறான். இன்னொருத்தன் செஞ்சால் இவன் காசு கொடுத்துட்டும் பார்க்குறான். ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது இதுதானே காமிக்கிறான். இதுக்கு காசு கொடுத்துட்டு வேற போய் பார்க்குறான். அந்த மாதிரி மொழி இன்று உலகத்தையே மனிதர்களையே நாசம் செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பல ஜீவராசிகளையும் அழித்து கொண்டிருக்கிறது இந்த மொழி என்று தான் சொல்ல வேண்டும். அது ஆர்டரில் நாம் வேணால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படிங்கிறதுல முதல் என்று வைத்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு மொழி அப்படின்னு பார்த்தா மிகவும் கேவலமாகத்தான் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அழிந்து போன மொழிகள்லாம் கூட பரவாயில்ல, இருந்துக்கிட்டு கெடுக்கிற மொழிகள் சில இருக்கின்றன அப்படின்னு தான் நாம் சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய அத்தனை செய்திகளும் இந்த காரித அனுமோதத்தில் தான் வந்து கொண்டு இருக்கிறது. இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க என்னத்தை ஒரு விஷயத்தை அணுகுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பல கோணத்தில் எழுதுகிறாங்க. அதை இன்னும் சொல்லப்போனால் குதர்க்கமான கோலத்தில் வரக்கூடிய மொழி அறிவு தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவங்க அநேகாந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் இந்த அநேகாந்தம் அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு அநேகாந்தம்னா என்னன்னு தெரியாது, சம்மணம்னா கூட என்னன்னு தெரியாது. அவங்க அநேகாந்த மொழியில் நான் சொல்கிறேன் இதை அப்படின்னு வேற கீழே எழுதுகிறாங்க. ஒரு சில குழுக்களை பார்த்திங்கன்னா வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு ஆளை தாக்கி எழுதுறதுன்னா என்ன வேணால் எழுதலாம். அவங்கள்ட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ இல்லையோ உயர்த்தியும் எழுதலாம். அவ்வளோ மோசமாக நடக்காத ஒரு மனிதர்களை மிக மிக தாழ்த்தி, அவங்க அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான், அந்த அளவுக்கு தாழ்த்தி எவ்வளோ பெரிய மனிதர்களையும் கீழே போட்டு செருப்பால் மிதிக்கிறது மாதிரி எழுதக்கூடிய டெக்னாலஜி
இந்த மொழி வழியே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதை நாம் எல்லோரும் படிக்கிறோம், அதை வெறுக்கிறதே இல்லை, அந்த ஆட்களையும் வெறுக்கிறதில்ல, அந்த மொழி இந்த மாதிரி எழுதுகிறாங்களே நாம் நினைக்கிறதும் இல்லை. இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பது இந்த தவறான துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய மொழிகள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வழியில் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குலத்துக்குள்ளேயும் நடக்குது, ஒரு ஜாதி அமைப்புக்குள்ளேயும் நடக்குது, ஒரு மதத்துக்குள்ளேயும் நடக்குது, ஒரு நாட்டுக்குள்ளேயும் நடக்குது. இத்தனை கேவலமான விஷயத்துக்கும் முதன்மையாக இருப்பது மொழிதான் என்று சொல்ல வேண்டும். இவனும் மனசுக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த குரோத மானத்தினால பல பேரையும் தாக்கி எழுதி கொண்டும் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இதை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு மொழியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எந்த மொழியை நாம் சரியாக கடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஞானியர்கள் தத்துவமொழிகள் பல அறங்களை கூறினாலும் அவற்றை நாம் உடனடியாக செயல்படும்போது நினைவிற்கு கூட வருவதில்லை. நிறைய பேர் பேசுகிறோம், நிறைய பேர் அதை படிக்கிறோம், நிறைய பேர் சொல்கிறோம், ஆனால் நாம் செயல்னு வரும்போது அதை கையில் எடுத்துக்கிறதே இல்லை. அதுக்காக கோயிலே கட்டியிருக்கோம், டெய்லி போய் வணங்குகிறோம், அவர்கிட்ட இல்லை என்ன கேரக்டரோ அதெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அவர் 1008 திருநாமமும் என்ன சொல்லுகிறது அந்த மொழி வழியே, அதில் ஒன்றை கூட நாம் எடுத்துக்கொள்வதே இல்லை. இதுதான் மொழி இன்றைக்கு பயன்பட்டு இருக்கிறது. உலகத்திற்கு நல்லவனாக காட்டிக்கொண்டு பல தீய குணங்களைத்தான் நாம் வெளிப்படுத்தி வருகிறோம் அதே மொழி வழியிலே. அதுக்காக தான் நம்ம தமிழில் கூட நாம் எதையும் மாற்றி வைத்து கொள்வதில்லை, சமஸ்கிருதத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா புரியாது, புரிஞ்சு சொன்னால் நமக்கே ஒரு குற்றச்சாட்டு மனசுக்குள்ளே வந்துடும், ஒரு குற்ற உணர்வு வரும். அதனால் நாமெல்லாம் அந்த மொழியை கற்றுக்கொள்ளாமல் அதற்கென்ன மீனிங்னே தெரியாமல் சொல்லி கொண்டு இருக்கிறோம். தமிழில் நம்ம இஷ்டத்துக்கு பொய்யான வாழ்க்கையை அதே மொழியிலே பேசி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது தான் உண்மை. இதற்கு தலையாய தீய உணர்வு அப்படின்னு பார்த்தா குரோதமானம். இதில் அதுக்கப்புறம் லோபம் மாயா 2வது கேட்டகரியில் தான் இருக்குது. இந்த குரோதமும் மானமும் எல்லா லெவல்லையும் இன்றைக்கி ஒருத்தராலையும் உள்ளே இருக்கிறத மற்றவங்களுக்கும் கடத்த முடியுங்கிறதுக்கு மிக மிக அருமையான சாதனம் இந்த மொழி தான் அப்படிங்கிறத மிக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த மான குரோதவாதிகள் அப்படின்னு தான் சொல்லணும். இவர்கள்லாம் தீவிரவாதிகள், மதவாதிகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள்லாம் பண்ணுற அந்த மொழி பிரவாகத்திலே தயவு செய்து யாரும் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதை கேட்டு அதன்படி நடக்காதீங்க, எதையுமே நம்பாதீங்க. நீங்கள் யாரையும் தீர விசாரித்து கடைசியிலே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மொழி வழியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து. சரி, இந்த மொழியெல்லாம் இந்த மாதிரி இருக்குதே, இதை விட்டு நாம் எப்படி வர்றது? இது மட்டும் இல்லை, இந்த 4 தீய உணர்வுகளிலிருந்து நாம் எப்படி வருகிறது வெளியில் அப்படிங்கிறதுக்கு சில உபாயங்களும் அளித்திருக்கிறார்கள். அந்த உபாயங்களை அந்த மொழி வழியாக நாம் தெரிந்து கொண்டால் கூட நமக்கு நல்லதாக இருக்கும். அப்படி புரியலையா? தமிழில் அதுக்கு சில உபாயங்கள் இருக்கின்றன, அதை உங்களுக்கு வேணால் நான் சொல்லிக் கொடுக்க. ஆனால் இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு, அது சொல்கிறதுக்கு இன்னொரு 10-15 நிமிஷம் ஆகும். சொல்லலாமா? சார் தொடரலாமா? ஓகே. இப்போ தவ வாழ்வில் பல விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதன் வழியிலே உங்களுடைய தீய உணர்வுகள், இந்த மான குரோத லோப மாயா, அந்த தீய உணர்வுகள் வந்ததுன்னா நீங்கள் அதை எப்படி தியானம் செய்தோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சுலபமான விஷயமா இல்லை. நாம் அதை கையாளும் போது பல கஷ்டங்கள் இருக்குது, அதுக்கான பல காலங்கள் அவகாசம் எடுக்க வேண்டியது இருக்குது. நாம் இப்போ இருக்கக்கூடிய காலத்திற்கு அந்த நேரத்தை ஒதுக்கிறது அப்படிங்கிறது முடியலை. அது அந்த தியாகிகளாக இருக்கக்கூடிய துறவரத்திலே யார் போயிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அதனால் அவங்க அதில் நல்லா தீவிரமாக, அவங்களுமே சமயத்தில் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களால பல நேரத்தில் இருக்க முடிகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஆனால் சாமானியமான பாமரர்களான அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியல. அதற்கு சில உபாயங்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். என்ன உபாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒரு ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு அரசன் இருக்கிறான், ஒரு ராஜா இருக்கிறார். அவர் ஒரு வேட்டை நாய் வளர்க்குறார். அந்த வேட்டை நாய் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் புத்திசாலியாக இருக்குது. அது ஒரு நாய் ஒரு மனிதனை விட எதையுமே டக்குன்னு புரிந்து கொண்டு அதான் நன்றியுடைய ஒரு காவலனாகவும் அந்த அரசர்கிட்ட அது இருந்து கொண்டே இருக்குது. அதை எப்பயுமே அவர் கூடவே வச்சுருக்கார்.
காட்டில் போய் ஒரு நாள் வேட்டையாட போகிறார். ஏன்னா நான் வேட்டையாடுறது அவங்களுக்கு பொழுதுபோக்கு. ஒன்று வெளியில் போய் யார்ட்டையும் சண்டை போடுவான், இல்லைனா இருக்கிற மனிதர்களை விட்டுட்டு மிருகங்களோட சண்டை போடுவான் அரசன்லாம். அந்த மாதிரி அந்த வேட்டையாட போகும்போது அந்த நாயும் கூடவே அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு புலி வருது. அந்த புலியை தாக்குவதற்காக என்ன பண்ணுறான், அம்பை எடுத்து விடுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவனுக்கு தலைக்கு மேலே ஒரு பெரிய பாம்பு அவனை விழுங்குவதற்காக வருகிறது. அது இவனுக்கு தெரியல, அது ஒரு மலைப்பாம்பு. அவன் தலைக்கிட்ட வரும்போது அந்த நாய் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அது பாஞ்சு அந்த பாம்பை இழுத்து அந்த தூக்கி போட்டுடுது. இவன் கையில் இருக்கிற அம்பும் போகுது, அதே சமயத்தில் இவன் தலையில் வந்த பாம்பையும் அது அகற்றி விடுகிறது. உடனே அந்த புலியிலிருந்தும் இவன் தப்பித்து கொள்கிறான். அந்த தலைக்கு மேலே வந்த பாம்பிலிருந்தும் இந்த நாய் அவனை காப்பாற்றி விடுகிறது. அந்த மாதிரி பண்ணோன்னா அவனுக்கு ரொம்பவே அதன் மேலே ஒரு அபிமானம் வந்து விடுகிறது. இந்த நாயை இன்னும் கொஞ்சம் நிறையா ட்ரெயின் பண்ணி சொல்லி கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த நாயை அழைச்சிட்டு போய் அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெயினர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து ஒரு குழுவை அமைச்சு அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாயை வந்து ஒரு தளபதி லெவலுக்கு நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவங்களாம் சேர்ந்து அது ஒரு தளபதியாக உருவாக்கி அதுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துட்றாங்க. இந்த நாயை எல்லாருமே பாராட்ட ஆரம்பித்தோன்னே இதுக்கு கொஞ்சம் மண்டையில் ரொம்ப ஏறி போயிடுது. எப்பயுமே அப்படி தானே, பல பேர் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா செய்கிற, அதை பண்ணுற, இதை பாராட்ட விரும்புகிறாங்களா, பாராட்ட மண்டையில் கொஞ்சம் ஏறிடும். அதுக்கும் மான கஷாயம் ஏறிக்கொண்டே வருகிறது. அந்த வேட்டை நாய் என்ன செய்யுது, இப்படி இருக்கும்போது ராஜா என்ன செஞ்சாலும் அந்த வேட்டை நாடு கூடவே இருந்து அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சம்பவம் மட்டும் அதுக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, நீங்கள் அது என்ன அந்த இடத்த போய் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழகான மாளிகை கட்டுக்கொண்டு இருக்கிறார். யாருக்குன்னா தன்னுடைய மகாராணிக்கு அவங்களுடைய பிறந்தநாள் பரிசாக அளிக்கிறப்பதற்காக ஒரு கண்ணாடி மாளிகையை உருவாக்குகிறார். அவர் கண்ணடுப்பெல்லாம் தன்னுடைய காதலிக்காக பல விஷயங்கள்லாம் இப்போ தாஜ்மஹால் கட்டின மாதிரின்னு வச்சுங்களேன், அவர் கட்டியிருக்கிறார். அந்த கண்ணாடி மாளிகைக்கு போய் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சால் அந்த டேட்டுக்குள்ளே எனக்கு வந்துடணும்னு ரகசியமாக ஒரு இடத்துல கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அது பல பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த நாய்க்கு தெரியுது, நாம் தளபதி அந்தஸ்தில் இருக்கோம், நமக்கு சொல்லவே இல்லையே இவர், நாம் என்னன்னு தான் அதை கண்டுபிடிக்கணும். மோப்பம் முடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடுது. போனோன்னே அந்த கேட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நாய் சைடில் நின்றுட்டு எப்படா உள்ளே போகிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆளை ஏதோ ஒரு வேலையாக கதவை திறக்கும்போது உள்ளே போயிடுது. உள்ளே போனோன்னா அவன் வெளியில் வந்து கதவை தாழ் போட்டுடுறான். இது உள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது ஒரு ரூமுக்கு உள்ளே போனோன்னே ஏகப்பட்ட நாய், உள்ளுக்குள்ளே அந்த ரூமில் ஏகப்பட்ட நாய் இருக்குது. இதுக்கு புரியவே இல்லை. ஏன்னு சொன்னால் அது இது வரைக்கும் அந்த மிரரை பார்த்ததே இல்லை. அதாவது அந்த நிலை கண்ணாடின்னு சொல்கிறோம்னா நம்மளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த கண்ணாடியை இந்த நாய் பார்த்ததே இல்லை. பார்த்தோன்னா அத்தனை நாய்கள் இருந்தோன்னே இது குலைக்க ஆரம்பிச்சிருது. நாய்க்கு குணமே இன்னொரு நாயை பார்த்தா குலைக்க தானே செய்யும், குலைத்து கொண்டே இருக்கிறது. அத்தனை நாயும் வந்து திரும்ப குலைக்குது. இதை பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. கிட்டக்க போனால் அதுவும் கிட்ட வருது, எட்டி போனால் எட்டி வருது. இதுக்கு கண்டுபிடிக்கவே தெரில எத்தனையும் உண்மையான நாய் அப்படின்னு தான் நினைக்கிது. அந்த பிரதிபலிப்பு இதற்கு தத்ரூபமாக இருக்கிறதுனால அது குலைச்சி அந்த தொண்டையில் இருக்கிற குடல் நாள்லாம் அறுபட்டு போய் ரத்தம் வந்து அப்படியே நாக்க தள்ளிட்டு கீழே மயங்கி விழுந்து விடுகிறது. திருப்பி எழுந்து பார்க்கும்போது இது என்ன மாதிரி இங்கே படுத்துருக்கோ அது மாதிரி எல்லாமே படுத்திருந்து தலையை தூக்குகிறது. அதை பார்த்தோன்னா அப்போ தான் கொஞ்சம் உணர்கிறது. அந்த கோபத்தில் அந்த ஆத்திரத்தில் தான் பெரிய ஆடு, நாம் தான் இந்த நாட்டுக்கே தளபதிங்கிற ஒரு எண்ணத்தோடலாம் இருக்குது. அதனால் அத்தனை சத்தமும் போட்டு எல்லாம் அடங்கினோன்னே சப்த நாடியும் அப்போ தான் அதுக்கு தெளிவு வருகிறது. இது எல்லாமே ஏதோ நம்மள மாதிரி ஒரு உருவம் அதில் தெரிகிறது அப்படின்னு புரிந்து கொண்டு தான் அடங்குகிறது. அந்த மாதிரி உள்ளேருந்து வரக்கூடிய விஷயங்களை வெளியில் வரும்போது அதில் வந்து அத்தனை விஷயங்களும் வெளியில் தெரிகிறத அன்றைக்கு தான் அந்த நாய் உணர்ந்து கொள்கிறது. அப்போ அது கண்ணாடி அப்படிங்கிற ஒரு பொருள், அதுக்கு பேர் தெரியல, இருந்தாலும் அது பிரதிபலிக்கும். இது நாம் உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறோமோ அதெல்லாம் அது பிரதிபலிக்கும். நாம் குலைச்சோம்னா அது குலைக்கும், நாம் சிரித்தோம்னா அது சிரிக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் தெரிந்து கொள்கிறது அந்த நாய். அதன் பிறகு இது வந்து வெயிட் பண்ணி அப்புறம் வர்றான், யார் கதவை திறக்கிறானோ வெளியில் ஒடியாந்துருது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போகிறார்கள். இந்த நாயில் என்ன அவங்க உருவகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த வேட்டை நாய் அப்படிங்கிறது நாம தாங்க. அந்த வேட்டை நாய் நாம தான். அந்த கண்ணாடி மாளிகை அங்கே உள்ளே போனான்ல, அது நம்மளுடைய மனசு. நம்மளுடைய மனசு தான் கண்ணாடியாக இருக்கிறது. அதில் நம்மளுடைய எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கப்படுகின்றன.
எப்படி உணர்வுகள் என்ன வருதோ அதற்குரிய எண்ணங்களை அது கடத்தி கொண்டு வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது மாதிரி நமக்கு பிரதிபலித்து கொண்டே இருக்கின்றன. அது நினைவுகளாக வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பிரதிபலிப்பை நிஜமென்று நினைத்து நாம் நாயாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் இந்த மனசுலேருந்து வர்ற பல விஷயங்களை. அந்த மாதிரி அந்த பிரதிபலிப்புகளை நம்ம அன்றாட நம்ம மனசில் வரக்கூடிய அத்தனை பிரதிபலிப்புகளுக்கும் நாம் உயிர் கொடுத்து அதோட போராடி கொண்டு இருக்கிறோம். நம்மளால் முடியலங்கும் போது அசந்து உழுவுறோம், திருப்பியும் பழையபடி அதையே தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அது நல்ல உணர்வா தீய உணர்வா எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் எடுத்துக்கொண்டு அந்த பிரதிபலிப்பை நாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஞானிகள் எல்லாம் கூறுகிறார்கள். இந்த உள்ளேந்து வரக்கூடிய உணர்வுகள் தான் எண்ணங்களை தூண்டிவிட்டு உனக்கு கொண்டு வருது. இந்த தீய உணர்வுகள் உன்னால் அழிக்க முடியாது. அந்த எண்ணங்கள் வருகின்றனவே அவர்களையும் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. உன் கையிலேயே அது இல்லை, உன்னோட கட்டுப்பாட்டிலே இல்லை. இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடியது. அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஒரே ஒரு விஷயந்தான் நீ செய்யலாம். அவற்றை கண்டு கொண்டாமல் சும்மா நீ படுத்திருந்தீன்னா அதுவும் சும்மா தான் இருக்கும். நீ கையில் எடுக்க ஆரம்பிச்சின்னா அந்த தீய உணர்வும் வளர்ந்து கொண்டே இருக்கும், அந்த எண்ணங்களும் சரமாரியாக வந்து கொண்டே இருக்கும். நீ செயலாற்றுவது நல்லதாகவும் இருக்கும், ஆனால் பெரும்பாலான நேரத்தில் தீவைகளாகத்தான் இருக்கும். ஆக நீ என்ன செய்யணும்? உள்ளேந்து வரக்கூடிய பிரதிபலிப்புகள் நாம் இல்லை, அது நமக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு வாழும் கலையை நீ கற்றுக்கொண்டால் எந்த காலத்திலையும் இந்த தீய உணர்வுக்கு நீ அடிமையாக மாட்டாய். அதே சமயத்தில் நல்ல உணர்வு வரும்போது விழிப்போடு அதை நீ வேண்டுமானால் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட துவங்குகலாம். ஆக அகத்திலே நீ சரணாகதி அடைய வேண்டும். உன்னுடைய அறிவு அகத்திலே சரணாகதியாக இருக்க வேண்டும். புறத்திலே செயலாற்ற நல்ல எண்ணங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் இந்த கதையிலே அந்த ஞானி கூறுகிறார். இந்த ஒரு உபாயத்தை வைத்துக்கொண்டு நாம் ஆர்த்தரவுத்திர தியானத்துக்கு கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி குற்ற உணர்வுகள் வரக்கூடிய பல பதிவுகளை நாம் மொழி வழியே வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கணும்ல, மனசில் தோன்றதெல்லாம் தெரியுதோ இல்லையோ, கற்பனை வளம் எவ்வளவு இருக்கோ நமக்கு அதை வச்சு இந்த சாமியார் மோசமானவர், அந்த சாமியார் மோசமானவர், இவர் நல்லவர், இந்த தலைவன் சரியில்லை, அரசியல் மாதிரி இன்றைக்கி ஆன்மீகத்தையும் கொண்டு வந்து விட்டோம். இதற்கையும் இந்த மொழியை பயன்படுத்த மாட்டோம். அப்படி பயன்படுத்தினா நாம் யாருங்கிறது இந்த கதையிலே தெரிந்து கொள்ளலாம். ஆக இனி வரும் காலங்களில் நாம் நம்மை உணர இது போன்ற நல்ல விஷயங்களை எடுத்து கடைபிடிக்க வேண்டும். உணர்வுகளையும் எண்ணங்களையும் நாம் ஆராய்ந்து வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம், இல்லையவிட்டால் அவற்றை அப்போதே தவிர்த்து விடலாம் என்கின்ற இந்த நல்ல ஒரு உபாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நாளை ஒரு நல்ல சப்ஜெக்டோடு உங்களை சந்திக்கிறேன்.